ஆண்டவருடைய வல்லமையுள்ள பிரசன்னத்திலே இருக்கிறோம். உயிருள்ள கடவுளுடைய திரு முன்னிலையிலே நாம் இருக்கிறோம். நாம் வாசிக்கிறோம் கலாத்தியர் எழுதிய திருமுகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம். தந்தை, மகன், தூய ஆவி மூவொரு கடவுளை நாம் வணங்குகிறோம். வேதம் சொல்கிறது நாம் தூய ஆவியின் துணையால் வாழ்கிறோம். இயேசு தன்னுடைய சீடர்களிடம் சொல்லுவார், நான் பிரிந்த பின்பு நான் உங்களுக்கு துணையாளரை அனுப்புவேன். அந்த துணையாளர் உங்களை உண்மையின் வழியில் வழி நடத்துவார். தூய ஆவியானவர் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று உங்களை வழி நடத்துவார். தூய ஆண்டவருடைய மத்தியிலே நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். ஆவியான கேட்போம். வழி நடத்தும் தூய ஆவியானவரே, எங்களை வாழ்விக்கக்கூடிய ஆவியானவரே, எங்களை வழி நடத்தும். வழி நடத்தி எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் பாடுவோம். வழி நடத்தும் வல்ல ஆவியே, வழி நடத்தும் தூய ஆவியே, எல்லாம் சேர்ந்து கடலை தட்டி வழி நடத்தும் வல்ல ஆவியே, வழி நடத்தும் தூய ஆவியே, மீண்டுமாய் வழி நடத்தும் வல்ல ஆவியே, வழி நடத்தும் தூய ஆவியே, உமக்கு ஆராதனை செய்கின்றோம் ஐயா, உமக்கு ஆராதனை செய்கின்றோம் ஐயா, உம்மை ஆர்ப்பரித்து பாடுவோம் ஐயா, உம்மை ஆர்ப்பரித்து பாடுவோம் ஐயா. வழி நடத்தும் வல்ல ஆவியே, வழி நடத்தும் தூய ஆவியே. ஆறுகளை கடக்கும் போது கூட இருப்பவரே, அக்னியில் நடக்கிற போது வேகாமல் காப்பவரே, தானியலை தூக்கி அக்கினியிலே போடுகிறார்கள். ஆண்டவரை நீ வழிபட்டாய், எனவே அதுக்குண்டான தண்டனையை நீ பெற வேண்டும் என்று சொல்லி நேபுகத்நேசர் தானியலை எடுத்து நெருப்பில் போடுகிற போது தானியல் வேகாமல் அந்த தீ நடுவே நடமாடினார். ஆவியினால் அவர் காப்பாற்றப்பட்டார். அந்த ஆவியானவர் நம்மையும் வழிநடத்த வேண்டும், நம்மையும் ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய துன்பத்திலே, நம்முடைய கஷ்டத்திலே, நம்முடைய கவலையிலே, நம்முடைய போராட்டங்களிலே, நம்முடைய வேதனைகளிலே ஆவியானவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்த வேண்டுமா? ஜெபிப்போம். ஆறுகளை கடக்கும் போது
கூட இருப்பவரே, ஆறுதலை கடக்கும் போது கூட இருப்பவரே, அக்கினியில் நடக்கும்போது வேகாமல் காப்பவரே, அக்கினியில் நடக்கும்போது வேகாமல் காப்பவரே, வழிநடத்தும் வல்ல ஆவியே, வழிநடத்தும் தூய ஆவியே, வழிநடத்தும் வல்ல ஆவியே, வழிநடத்தும் தூய ஆவியே, உமக்கு ஆராதனை செய்கின்றோம் ஐயா, உமக்கு ஆராதனை செய்கின்றோம் ஐயா, உம்மை ஆர்ப்பரித்து பாடுவோம் ஐயா, உம்மை ஆர்ப்பரித்து பாடுவோம் ஐயா. இஸ்ராயல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு பயணம் செய்த போது 40 ஆண்டுகளாய் பாலைவனத்திலே பயணம் செய்தார்கள். அப்போதெல்லாம் ஆண்டவர் பகலில் மேகத்தூணாகவும் இரவில் நெருப்பு தூணாகவும் இருந்து அவரை வழி நடத்தினார். ஏதோ இன்றைக்கும் கூட நாம் நம்முடைய வாழ்க்கையின் பாதையிலே கடும் போராட்டங்களிலே, கவலைகளிலே, கஷ்டங்களிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆவியானவரே எங்களை வழி நடத்தும், எங்கள் துன்பங்களிலே கஷ்டங்களிலே எங்களை வழி நடத்தும் என்று சொல்லி ஆவியானுடைய துணையை கேட்டு பாடுவோம். பகலில் மேக ஸ்தம்பமாய் வழி நடத்தும் வல்ல ஆவியே, பகலில் மேக ஸ்தம்பமாய் வழி நடத்தும் வல்ல ஆவியே, இரவில் அக்கினி ஸ்தம்பமாய் வழிகாட்டும் வல்ல ஆவியே, இரவில் அக்கினி ஸ்தம்பமாய் வழிகாட்டும் வல்ல ஆவியே, வழிநடத்தும் வல்ல ஆவியே, வழிநடத்தும் தூய ஆவியே, வழிநடத்தும் வல்ல ஆவியே, வழிநடத்தும் தூய ஆவியே. கடலின் மேல் நடந்தவரே, பாடுகளை மிதித்தவரே, சிங்கத்தின் மேல் நடக்க வைத்து வலு சர்ப்பத்தையும் மிதிக்க வைத்து, நம்முடைய கடவுள் வலிமையான கடவுள், நம்முடைய கடவுள் ஆற்றல் உள்ள கடவுள். பாடுவோம். கடலின் மேல் நடந்தவரே, பாடுகளை மிதித்தவரே, கடலின் மேல் நடந்தவரே, பாடுகளை மிதித்தவரே, சிங்கத்தின் மேல் நடக்க வைத்தே, வலு சர்ப்பத்தையும் மிதிக்க வைத்தே, சிங்கத்தின் மேல் நடக்க வைத்தே, வலு சர்ப்பத்தையும் மிதிக்க வைத்தே, வழிநடத்தும் வல்ல ஆவியே, வழிநடத்தும் தூய ஆவியே, வழிநடத்தும் வல்ல ஆவியே, வழிநடத்தும் தூய ஆவியே, உமக்கு ஆராதனை செய்கின்றோம் ஐயா, உமக்கு ஆராதனை செய்கின்றோம் ஐயா, உம்மை ஆர்ப்பரித்து பாடுவோம் ஐயா, உம்மை ஆர்ப்பரித்து பாடுவோம் ஐயா, வழிநடத்தும் வல்ல ஆவியே, வழிநடத்தும் தூய ஆவியே. இயேசுவே உம்மை போற்றுகிறோம், இயேசுவே உம்மை போற்றுகிறோம், இயேசுவே உம்மை இயேசுவே ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசுவே உம்மை வணங்குகிறோம், இயேசுவே உம்மை வணங்குகின்றோம், இயேசுவே உம்மை வாழ்த்துகிறோம், இயேசுவே உம்மை இயேசுவே வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், இயேசுவே உம்மை இயேசுவே உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், இயேசுவே உம்மை இயேசுவே உமக்கு துதிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி இயேசுவே சொல்லுகிறோம், நல்லவர், இயேசுவே இயேசுவே நல்லவர், நல்லவர், இயேசுவே இயேசுவே நல்லவர், வல்லவர், இயேசுவே இயேசுவே வல்லவர், வல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே நல்லவர். இயேசுவே நல்லவர், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் உமக்கு ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மை ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் நன்றி ஆண்டவரே, இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, praise the Lord, 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 thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Thank you Jesus. அமர்வோம்.
பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 27 முதல் 31 இறை வார்த்தைகளை நாம் வாசிக்கப் போகிறோம். பைபிளை வீட்டிலேருந்து கொண்டு வருவதுக்கு தான் எல்லாரும் கஷ்டப்படின்னு சொல்லி எங்கள் இவ்வளோ பைபிள் வாங்கி வச்சுக்கோம். ஆனால் அதை எடுத்து படிக்கிறதுக்கு கூட நமக்கு யாருக்கும் மனசு வர மாட்டேங்குது. அடுத்த வாட்டி தூபம் அதுக்கு தான் போடணும் பொழுது எடுத்து கொடுங்க. தேவைப்படுகிறது வாங்கி ஒரு நிமிஷம். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 27 முதல் 31. ஆனால் நான் சொல்லக்கூடிய வசனத்தை நீங்கள் படித்தால் போதும். 27ஆம் அதிகாரம் மட்டும் படியுங்கள். வசனத்தை மட்டும். அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. அடுத்து, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். பிரியமானவர்களே, நான் இந்த வார்த்தையை தான் நற்கருணை ஆராதனைக்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை. உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். பிரியமானவர்களே, இந்த வாசகம் சில நாட்களுக்கு முன்பாக தினசரி திருப்பலிகளில் நாம் வாசித்த வாசகம். மீண்டும் மீண்டுமாக இந்த நாட்களில் 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்தை நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கும் கூட இந்த வாசகத்தை சொன்னபோது நான் இந்த செய்தியை மக்களுக்கு கொடுத்தேன். உள்ளம் கலங்க வேண்டாம். பிரியமானவர்களே, ஒரு இடத்தில் தண்ணீர் தெளிவாக இருந்தது என்றால் அந்த தண்ணீருக்கு கீழே இருக்கக்கூடியது நமக்கு தெளிவாக தெரியும். தண்ணீர் தெளிவாக இருந்தால் தண்ணீருக்கு கீழே இருப்பது தெளிவாக இருக்கும். சில சமயத்தெல்லாம் கீழே இந்த சிற்றாலயத்தினுடைய முகப்பிலே ஒரு மீன் தொட்டி இருக்கிறது. பார்த்துருக்கீங்களா? கீழே மீன் தொட்டி இருக்கிறது. சில சமயத்தை பார்க்கிற போது அதில் இருக்கக்கூடிய எல்லா மீன்களும் வெட்ட வெளிச்சமாக இருக்கும். அது என்னைக்கு அப்படின்னா அன்றைக்கி தான் அவர் க்ளீன் பண்ணியிருப்பார். அந்த பழைய தண்ணியெல்லாம் எடுத்துட்டு புது தண்ணி ஊற்றிருப்பார். அந்த தொட்டியெல்லாம் சுத்தம் பண்ணி அந்த புது தண்ணீரில் அந்த மீன்களை விட்டு இருக்கிற போது ஒவ்வொரு மீனும் எப்படி போகிறது, எப்படி நீந்துகிறது, எப்படி சொல்லி மிக தெளிவாக அந்த தண்ணீரில் மீன்கள் ஓடுவதை பார்க்க முடியும். ஆனால் சில சமயத்தில் அதில் மீன் இருக்கானே தெரியாது. ஏனென்றால் தண்ணீர் கலங்கி போயிருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், உள்ளம் கலங்க வேண்டாம். தண்ணீர் கலங்கி போயிருந்தால் அந்த தண்ணீருக்குள் இருப்பது என்னவென்று நமக்கு தெரியாது. அந்த தண்ணீருக்குள் என்ன இருக்கின்ற நாம் பார்க்க இயலாது. பிரியமானவர்களே, உங்களுடைய உள்ளம் கலங்கி போயிருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடியவை என்னவென்று சரியாக பார்க்க தெரியாது. உள்ளம் கலங்கி போயிருக்கிற போது நம்முடைய முன்பாக வரக்கூடிய எல்லாமே நமக்கு பிரச்சனைகளாகத்தான் தெரியும். ஒரு தெளிவில்லாத ஒரு சூழல். ஆக கலங்கி போயிருக்கிற உள்ளத்தை, கலங்கி போயிருக்கிற மனதை உடையவர்கள் அவருடைய வாழ்க்கையை தெளிவாக பார்க்க இயலாது. இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயம் இதுதான். நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பதை நாம் எல்லாமே மனதுக்கு கொண்டு வந்து அதை மனதிலே ஒரு கலக்கத்தோடு இருக்கிறோம். என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்க போகிறனோ, என்ன ஆகிடுமோ, எனக்கு கெட்ட பேர் வந்துடுமோ, எனக்கு ஆபத்து வந்துடுமோ, என்னுடைய வாழ்க்கை ஸ்பாயில் ஆகிடுமோ, என்னுடைய குடும்பத்தினுடைய கௌரவம் போய்விடுமோ,
நம்முடைய உள்ளம் கலங்கி போயிருந்தால் நம்முடைய அத்தனை காரியங்களும் தெளிவற்ற நிலையிலே நமக்கு தெரியும். இது ஒரு பக்கம். ரெண்டாவது, அந்த கலங்கி போயிருக்கிற நீரிலேயே அந்த மீன்கள் நீண்ட நாட்கள் வாழ்ந்தால் என்ன ஆகும்? தண்ணீர் சுத்தப்படுத்தப்படாமலேயே நீண்ட நாட்கள் வாழ்ந்தால் என்ன ஆகும்? மீன்கள் இறந்து போகும். நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரை தெளிவாக தண்ணீராக ஆக்வா வாட்டர் கேட்டு வாங்குகிறோம். எதுக்கு? தண்ணீர் தெளிவாக இருக்க வேண்டும். சில சமயத்தில் மழை பெய்கிற போதெல்லாம், அந்த வெள்ளம் வருகிற போதெல்லாம், சென்னையில் மற்ற இடங்கள் வெள்ளம் வருகிற போதெல்லாம் உடனடியாக வரக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் என்ன? உடனடியாக ஒரு கம்ப்ளைண்ட் மக்கள்கிட்ட இருந்து வரும். என்ன கம்ப்ளைண்ட்டு? குடி தண்ணீரில் கழிவு நீர் கலந்து விட்டது, எனவே அதை குடிப்பவர்களுக்கு அது ஆபத்து. அந்த கலங்கிய நீரை குடித்தால் என்ன? உடலுக்கு உயிருக்கு ஆபத்து. கலங்கிய நீரை குடித்தால் மட்டும் வாழ்க்கைக்கு ஆபத்தல்ல, உயிருக்கு ஆபத்தல்ல. யாருடைய உள்ளம் கலங்கி போயிருக்கிறதோ அவர்களுக்கும் வாழ்க்கையிலே ஆபத்துக்கள் இருக்கின்றன. கலங்கி போன மனம், கலங்கி போன உள்ளம் உடையவர்கள் வாழ்க்கையிலே சவால்களை எதிர்கொள்ள முடியாது. எதற்கெடுத்தாலும் பயந்து கொண்டிருக்கிறவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சவால்களை தைரியமாய் சந்திக்க முடியாது. இந்த கலங்கி போயிருக்கிற சூழல் என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு நோயை வரவழைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தைரியத்தை நீக்கிவிடும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பயமானது அவளை பயத்திலேயே இறந்து போய் விடுவார்கள். ஆக கலங்கிய நிலையில் இருப்பது நம்முடைய உடலுக்கும் ஆபத்து, நம்முடைய மனதுக்கும் ஆபத்து. ஆக ஒன்று, கலங்கிய நிலையில் இருக்கிற போது நாம் தெளிவாக பார்க்க முடியாது. ரெண்டாவது, கலங்கிய நிலையில் இருக்கக்கூடிய தண்ணீரை குடித்தால் ஆபத்து. கலங்கிய உள்ளத்தோடு இருப்பதும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆபத்து. மூன்றாவது, கலங்கிய நீர் அப்படியே வைத்திருந்தால் என்ன ஆகும்? துர்நாற்று வீசும். கலங்கிய நீர் அப்படியே வைத்திருந்தால் துர்நாற்று வீசும். உங்களுடைய உள்ளம் கலங்கி போயிருக்கிறது. ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்கிறார், உள்ளம் கலங்க வேண்டாம். அந்த கலங்கி போன நிலையிலே நீங்க ரொம்ப நாள் இருக்காதீங்க. உங்களுடைய மனசிலே பயத்தோடு ரொம்ப நாள் இருக்காதீங்க. கலங்கி போன மனசோடு ரொம்ப நாள் வாழ முடியாது. கலங்கி போன உள்ளத்தோடு ரொம்ப நாள் நீங்க சந்தோஷமா இருக்க முடியாது. கலங்கி போன உள்ளத்தோடு உங்களுடைய குடும்பத்தை ரொம்ப நாள் வழிநடத்த முடியாது. கலங்கி போன உள்ளத்தோடு உங்களுடைய தொழிலை, உங்களுடைய வியாபாரத்தை, உங்க பணியை செய்ய முடியாது. தினந்தோறும் வேலைக்கு போகும்போது பயத்தோடு நீங்க போறீங்கன்னா அந்த வேலை எப்படி நடக்கும்? தினந்தோறும் நீங்கள் போகிற ஒரு காரியத்தை செய்ய போகிற போது பயத்தோடு அச்சத்தோடு நீங்க போகிறன்னா அந்த காரியத்தை எப்படி வெற்றிகரமாக செய்ய முடியும்? ஆக உள்ளம் கலங்கி இருப்பது அது துர்நாற்றத்தை ஏற்படுத்தும். அது நம்முடைய அந்த இடத்துல இருக்க நம்மை வைக்காது. பிரியமானவர்களே, துர்நாற்றம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் உள்ளம் கலங்கி போயிருக்கிற போது நாம் ரொம்ப நாள் அந்த இடத்துல அந்த வாழ்க்கையை வாழ முடியாது. ஆக நாம் பல தவறான முடிவுகளை எடுப்போம், கெட்ட முடிவுகளை எடுத்து விடுவோம். ஆண்டவர் சொல்கிறார், உள்ளம் கலங்க வேண்டாம். எனக்கு பிரியமான யோசித்து பாருங்கள், எந்த பயத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? எந்த கவலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? பிரியமானவர்களே, உள்ளம் கலங்கி இருந்தது என்றால், உடைய உள்ளத்திலே அச்சம் இருக்கிறது என்றால், உடைய உள்ளத்திலே பயம் இருக்கு என்றால், சில பேர் பல பேருடைய வாழ்க்கையில தன்னுடைய நோயை பற்றி பயம், தன்னுடைய உடம்பை பற்றி பயம். ஏதோ உடம்புல கொஞ்சம் சின்ன வலி வந்துட்டால் உடனடியாக பயம். என்ன நடக்க போதோ, ஏது நடக்க போகிறதோ. சின்ன சின்ன கவலைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன எதிர்ப்புகள், சவால்கள், முட்டுக்கட்டைகள், சில அவமானங்கள், சில தோல்விகள் வந்துவிட்டாலே ஐயோ போயிற்று அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில கலங்கி போயிருக்க அருமையான பிள்ளைகளை ஆண்டவர் சொல்கிறார், உள்ளம் கலங்காதீங்க. உங்களுடைய மனசு கலங்கி போயிடுச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கை கலங்கி போகும். உங்களுடைய மனசுக்குள்ள பயம் வந்துடுச்சுன்னா வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க முடியாது. உங்க மனசுக்குள்ள அவநம்பிக்கை வந்து விட்டால் நீங்கள் வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. பல பேர் நமக்கு அவநம்பிக்கை இருக்கு, என்னால ஜெயிக்க முடியுமா? போராட்டமான ஒரு உலகத்துல
சவாலான ஒரு உலகத்தில், எதிர்ப்புகள் நிறைந்த ஒரு உலகத்தில், போட்டி பொறாமை நிறைந்த ஒரு உலகத்தில், நம்மளோடு இருக்கக்கூடியவர்களை நமக்கு போட்டியாக இருக்கிற நிலையில் நாங்கள் ஏழைகள், நாங்கள் படிக்காதவங்க, நாங்கள் ஒன்றும் இல்லாதவங்க, நாங்கள் பணக்காரர்கள் அல்ல, ஆள் பலம் மிக்கவர்கள் அல்ல, பொருள் வசதி இல்லாதவர்கள், நாங்கள் எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும்? அவநம்பிக்கை நமக்கு வாழ்க்கை கொடுக்காது. ஆக இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு செய்தி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் உள்ளம் கலங்கி போயிருக்கீங்களா? உங்களுடைய வாழ்க்கையிலே அமைதி இருக்காது. உங்கள் உள்ளம் கலங்கி போயிருக்கின்றால் நீங்கள் அமைதியாக வாழ இயலாது. அமைதி என்பது என்ன? வாழ்க்கையில் ஒரு திருப்தியோடு, ஒரு நிம்மதியோடு வாழ்வது அமைதி. யார் மனசில் பயத்தோடு, அச்சத்தோடு, கலங்கிய நிலையில் வைத்திருக்கிறார்கள், அவங்க எப்படி அமைதியாக தூங்க முடியும்? மனசுக்குள்ள அவ்வளவு துன்பத்தையும், அவ்வளவு பயத்தையும், அவ்வளவு அச்சத்தையும் நான் வைத்திருக்கிற போது நான் எப்படி நிம்மதியாக சாப்பிட முடியும்? ஆக கலங்கி போயிருக்க சமயத்தில் என்ன போயிடும்? குடும்பத்துடைய அமைதி போயிடும். இன்னைக்கு ஆண்டு சொல்கிறார், உள்ளம் கலங்க வேண்டாம், உள்ளம் அருள வேண்டாம், நான் உங்களுக்கு அமைதியை விட்டு செல்கிறேன். பிரியமானவர்களே, அமைதியை கொடுக்கக்கூடிய ஆண்டவர். விவிலியத்தில் நாம் பார்க்கிற போது இயேசு மரித்து உயிர்த்த பின்பு சீடர்கள் பயந்துட்டு அப்படியே ஒரு என்ன செய்வது ஏது செய்து தெரியாமல் ரூமுக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிற போது ஆண்டவர் இயேசு, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு காட்சி கொடுக்கிறார். முதல் தடவையாக ஆண்டவர் இயேசு உயிர்த்த ஆண்டவர் காட்சி கொடுக்கிற போது சீடர்கள் பார்க்கிறார்கள். அப்போ கூட பயந்து இருக்கிறார்கள், நடுக்கத்தோடு இருக்கிறார்கள். இது என்ன ஆவியா என்று அச்சத்தோடு இருக்கிற போது இயேசு அவர்களை பார்த்து சொன்ன முதல் வார்த்தை என்ன? உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. ஏன் அமைதி உரித்தாகன்னு சொன்னார்? அவங்க மனசில் அமைதி இல்லை. அவங்க மனசில் என்ன இருந்துச்சு? பயம் இருந்துச்சு. கலங்கி போயிருந்தாங்க. இது ஆவியோ, இது பேயோ என்று கலங்கி போயிருந்தாங்க. கலங்கி போயிருக்கிற சமயத்தில் என்ன தேவைப்படுது? அமைதி தேவைப்படுது. ஆக அமைதி இருக்கக்கூடிய இடத்துல கலக்கம் இல்லை. அமைதியான ஒரு மனம் இருக்கிற போது அங்கே பயம் இல்லை. அமைதியாக இருக்கிற போது அங்கே வருத்தம் இல்லை. எங்கே கலக்கம், கவலை, மனஸ்தாபங்கள், பிரச்சனைகள், வருத்தங்கள், சோகங்கள் இருக்கோ அங்கே அமைதி இல்லை. இன்னைக்கு ஆண்டு சொல்கிறார், நான் அமைதி கொடுக்கிறேன். அப்போது நாம் இங்கே இருக்கிற எல்லாருமே நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய கலங்கிய நிலையை இந்த தேவனிடம் கொடுப்போம். கலங்கி போயிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரிடம் கொடுப்போம். ஏன் கண்ணு கலங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஏன் கண்ணு கலங்கிடுச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்ணு கலங்கி போயிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தமிழ் தான் பேசுகிறேன். இல்லை, நீங்கள் அப்படியே இருக்கிறது பார்த்து எனக்கு டவுட் இருந்துச்சு. தமிழ் தானே பேசுகிறேன், நீங்களாம் தமிழ் தெரியல. உங்கள் கண்ணு கலங்கி போயிருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அழுவுதான்னு அர்த்தம். கண்ணில் தண்ணி இருக்குன்னு அர்த்தம். அவனுடைய கண்ணில் கண்ணீர் இருக்கு அப்படி அர்த்தம். மனசு கலங்கி போயிருந்தால் கண்ணும் கலங்கி போயிருக்கும். நம்முடைய அழுகை நம்முடைய மனசு கலங்கி போயிருப்பதனுடைய அடையாளம். ஏதோ ஒரு இடத்துல நாம் அழுது கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு கவலையை நினைத்து நாம் அழுது கொண்டிருக்கிறோம். நம்முடைய அழுகை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிறோம். நம்முடைய கண்ணீரை யாரும் பார்த்து விடக்கூடாதுன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிறோம். எனக்கு அழுகன்னு வராது, எனக்கு அழவே தெரியாது, நான் அழுததே கிடையாது, இந்த உலகத்தில் யாரும் கிடையாது அப்படி சொல்கிறோம் என்றால் அது பொய். நாம் அழவில்லை என்றால் நாம் நோய் பிடித்தவர்கள். நமக்கு உணர்வுகள் இல்லை, நமக்கு வலிகள் இல்லை, நமக்கு வேதனைகள் இல்லை. நாம் ஒரு உணர்வு இல்லாத மனிதனாக இருக்கிறோம். ஒரு மிஷன். மனிதன் என்றால் கவலைகள், கண்ணீரை நினைத்து அவன் அழ வேண்டும். இயேசு லாசருடைய இறப்பை கண்டு அழுதார். இஸ்ராயேல் மக்களுடைய பாவ வாழ்க்கை கண்டு எருசலேமே உன்னை நினைத்து என்று சொல்லி அழுதார். இயேசுவை அழுதார். பிரியமானவரே, மனம் கலங்கி போயிருந்தால் நம்முடைய கண்கள் கலங்கி போயிருக்கும், வாழ்க்கை கலங்கி போயிருக்கும். உங்களுடைய கலக்கத்தை, உங்களுடைய வேதனையை, குடும்பத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய சவால்களை, பிரச்சனைகளை, போராட்டங்களை, மனஸ்தாபங்களை, மன போராட்டங்களை இந்த தேவனிடத்தில் வைப்போம். ஆண்டவர் சொல்கிறார்,
கலங்காதே. ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ கலங்கிய சமயத்தில், பயந்து போன சமயத்தில், உடைந்து போய சமயத்தில், உருகுலைந்து போயிருக்க சமயத்தில் நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே, அஞ்சாதேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பாடுவோம். கலங்காதே என் நெஞ்சமே, கலங்காதே என் நெஞ்சமே, கர்த்தர் இயேசு அன்பு செய்ய காலமெல்லாம் காத்திருக்க கலக்கம் ஏன் நெஞ்சமே, நெஞ்சமே கலக்கம் ஏன் நெஞ்சமே. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். கலங்காதே என் நெஞ்சமே, கலங்காதே என் நெஞ்சமே, கர்த்தர் இயேசு அன்பு செய்ய காலமெல்லாம் காத்திருக்க கலக்கம் ஏன் நெஞ்சமே, நெஞ்சமே கலக்கம் ஏன் நெஞ்சமே. கலங்காதே என் நெஞ்சமே. உங்கள் வாழ்க்கையில் இருள் வரலாம், உங்களுடைய வாழ்க்கையிலே புயல் வரலாம், உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான சோதனைகள் வரலாம். ஆனாலும் கூட இருளும் புயலும் உன்னை என்ன செய்திடும்? அருளும் அன்பும் பொழியும் இயேசு அருகில் இருக்கையில் ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் இயேசு நம்முடைய வலப்பக்கத்திலே இருக்கிறார். ஆண்டவர் இயேசு நம்மோடு பயணிக்கிறார். ஆண்டவர் இயேசு நம்மை அன்பு செய்கிற போது, ஆண்டவர் இயேசுடைய அருள் நம்மோடு இருக்கிற போது இருளும் புயலும் என்ன செய்திடும்? பாடுவோம். இருளும் புயலும் உன்னை என்ன செய்திடும்? அருளும் அன்பும் பொழியும் இயேசு அருகிருக்கையில். இருளும் புயலும் உன்னை என்ன செய்திடும்? அருளும் அன்பும் பொழியும் இயேசு அருகில் இருக்கையில். வாழ்வில் வீழ்ந்து வருந்தும் போது தோள் கொடுக்கிறார். வாழ்வில் வீழ்ந்து வருந்தும் போது தோள் கொடுக்கிறார். தாழ்வில் வாடும் போது தயவு காட்டுவார், தயவு காட்டுவார் இயேசு, தயவு காட்டுவார், தயவு காட்டுவார் இயேசு, தயவு காட்டுவார். கலங்காதே என் நெஞ்சமே, கலங்காதே என் நெஞ்சமே, கர்த்தர் இயேசு அன்பு செய்ய காலமெல்லாம் காத்திருக்க கலக்கம் ஏன் நெஞ்சமே, நெஞ்சமே கலக்கம் ஏன் நெஞ்சமே. இந்த உலகம் உன்னை வெறுக்கலாம், உன்னுடைய உறவுகள் உன்னை வெறுக்கலாம், உன்னுடைய சொந்தம் பந்தம் கூட உங்களை வெறுக்கலாம், உங்களுடைய சொந்த பிள்ளைகள் கூட உங்களை வெறுக்கலாம், உங்களுடைய நண்பர்கள் உங்களை வெறுக்கலாம், உங்களுடைய அன்பு செய்தவர்கள் உங்களை விட்டு பிரிந்து போகலாம். நீங்கள் துன்பப்படுவதை பார்த்து சந்தோஷப்படுகிற, நீங்கள் கஷ்டப்படுவதை பார்த்து சந்தோஷப்படுகிற, நீங்கள் இந்த சமூகத்தில் வீழ்ந்து போவதை பார்த்து சந்தோஷப்படுகிற மக்கள் மத்தியில நீங்கள் ஒன்றும் இல்லாமல் போனாலும் கூட ஆண்டவர் சொல்கிறார், உலகம் வெறுக்கிற போது ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். உயிர்ப்பும் உயிரும் தந்து அவர் உடன் இருக்கிறார். பாடுவோம். உலகம் வெறுக்கும் போது உன்னில் நிலைக்கிறார். உயிர்க்கும் உயிரும் இந்த நாளும் உடனிருக்கிறார். உலகம் வெறுக்கும் போது உன்னில் நிலைக்கிறார். உயிர்க்கும் உயிரும் இந்த நாளும் உடனிருக்கிறார். துன்ப துயர தூர போகும் துணிந்து நின்றிடு. துன்ப துயர
அவரை என்றும் நம்பிடு, என்றும் நம்பிடு, அவரை என்றும் நம்பிடு. கலங்காதே என் நெஞ்சமே, கலங்காதே என் நெஞ்சமே, கர்த்தர் இயேசு அன்பு செய்ய காலமெல்லாம் காத்திருக்க. கலக்கம் நீ நெஞ்சமே, நெஞ்சமே, கலக்கம் நீ நெஞ்சமே, கலங்காதே என் நெஞ்சமே. முழங்கால் படியிடுவோம். கலங்கி போய் வந்திருக்கிறாயா? கஷ்டத்தோடு வந்திருக்கிறாயா? கண்ணீரோடு வந்திருக்கிறாயா? அவமானத்தோடு ஏளனத்தோடு வந்திருக்கிறாயா? தோல்விகளோடு போராட்டங்களோடு வந்திருக்கிறாயா? இது ஆண்டவர் சொல்லுகிறார், கலங்காது என் நெஞ்சமே, கர்த்தர் இயேசு நான் உன் முன்பாக இருக்கிறேன். உயிர் கொடுக்கக்கூடிய ஆண்டவர் நான் முன்பாக இருக்கிறேன். உன்னை காப்பாற்றுகிற தேவன் நான் உனக்கு முன்பாக இருக்கிறேன். என் உள்ளங்கையில் உன்னை தாங்கி வைத்திருக்கிறேன். உன் பெயர் சொல்லி உன்னை நான் அழைத்திருக்கிறேன். நீ எனக்குரியவன், நீ எனக்குரியவள். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன், நான் ஒரு உயிர் மூச்சை கொடுத்த ஆண்டவர், நான் உன்னோடு இருக்கக்கூடிய ஆண்டவர். ஏன் கலங்குகிறாய் மகனே மகளே? ஏன் கண்ணீர் விடுகிறாய் மகனே மகளே? நான் உன்னை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறேன். ஏதோ எனக்கு முன்பாக இருக்கிறேன் மகனே மகளே. உன் துன்பத்தை எல்லாம் என்னிடம் ஒப்புக்கொடு, உன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் என்னிடம் ஒப்புக்கொடு, உன்னுடைய வேதனைகளை எல்லாம் என்னிடம் ஒப்புக்கொடு என்று சொல்லி இது ஆண்டவர் இயேசு நம்மை நம்முடைய துன்பங்களை எல்லாம் அவர் எடுத்துக்கொள்ள விரும்புகிறார். சுமை சுமந்து சோர்ந்திருக்கிற பிள்ளைகளை, சுமைகளோடு வந்திருக்கிற பிள்ளைகளை, இது சுமைகளோடு சுமை தாங்கியாக நான் இருக்கிறேன். உன்னுடைய சுமைகள் எல்லாம் என்னிடம் கொட்டி விடுங்கள். ஒரு நிமிடம் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய சோகம், உங்க மனசில் இருக்கக்கூடிய கவலை, உங்க மனசில் இருக்கக்கூடிய பயம், உங்க மனசில் இருக்கக்கூடிய கலக்கம், வேதனை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. எல்லாத்துலேயும் மனசில் போட்டு இருக்காதீங்க. சில சமயத்தில் ஆண்டவர்கிட்ட அது கொடுங்க. ஆண்டவர் பார்த்து கொள்வார். பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவர் உன் மீது அக்கறை கொண்டிருக்கிறார். இந்த தேவன் உங்க மேல அக்கறை வச்சிருக்கார். அவருக்கு உங்க மேல அக்கறை உண்டு. அக்கறை உள்ள அன்பு கொண்ட தேவனிடம் ஜெபியுங்க. ஆண்டவரே, என் மனசுல இந்த கஷ்டம் இருக்கிறது, என் மனசுக்குள்ள இந்த பயம் இருக்கு, என் மனசுக்குள்ள இந்த வருத்தம் இருக்கு, என் மனசுக்குள்ள இந்த போராட்டம் இருக்கு, என் மனதுக்குள்ள இந்த வேதனை இருக்கு. ஆண்டவரே, என் மனசுக்குள்ள அமைதியை தாங்க. ஜெபிப்பான். அவநம்பிக்கையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரை கடந்து உங்கள் அவநம்பிக்கையை போடுங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். இந்த தேவன் அற்புதத்தை செய்வார். இந்த தேவன் அதிசயங்களை செய்யக்கூடிய கடவுள். லாசர் இறந்து போனதை பார்த்து அழுது அதே தேவன் தான் லாசரை நான் உனக்கு சொல்லுகிறேன் எழுந்திரு என சொல்லக்கூடிய தேவனாய் இருக்கிறார். மகளை நான் உனக்கு சொல்லுகிறேன் எழுந்திரு, எஃபத்தா நான் உனக்கு சொல்லுகிறேன் எழுந்திரு. அற்புதத்தை செய்த கடவுள். இன்னைக்கு நீங்கள் விழுந்து போயிருக்கலாம். வாழ்க்கையில் பாதாளத்தில் நீங்கள் விழுந்து போனவர்களாக நீங்கள் உணரலாம். எனக்குன்னு யாருமே இல்லையே என்று சொல்லி நீங்கள் வருத்தப்படலாம். என்னை கொஞ்சம் தூக்கி விடுவதற்கு யாரும் கிடையாது என்று சொல்லி நீங்கள் தனிமனமாய் இருக்கலாம். இந்த தேவன் சொல்லுகிறார், நான் அற்புதம் செய்யக்கூடிய கடவுள், அதிசயம் செய்யக்கூடிய கடவுள், செத்து போன மனுஷனையும் கூட உயிர்ப்பித்த கடவுளா நான் இருக்கிறேன். உன் கஷ்டம் எனக்கு எம்மாத்திரம், உன் பிரச்சனை எனக்கு எம்மாத்திரம், உன் சமையெல்லாம் என்கிட்ட கொடுங்க. ஆண்டவர் கேட்கிறார். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லி தேவன் சொன்னார். கேளுங்கள், கேளுங்கள். இயேசு எனக்கு இது வேண்டும், இயேசுவின் குடும்பத்துக்கு இது வேண்டும், இயேசுவின் பிள்ளைகளுக்கு இது வேண்டும், இயேசுவின் கணவனுக்கு இது வேண்டும், மனைவிக்கு இது வேண்டும், என் அம்மாவுக்கு இது வேண்டும், பிள்ளைகளுக்கு இது வேண்டும்.
உள்ளம் கலங்க வேண்டாம். நன்றி ஆண்டவரே. கலங்கி போயிருக்கூடிய எங்கள் மனசில் ஒரு தெம்பை கொடுக்கிறீரே. நன்றி. கலங்கி போயிருக்கக்கூடிய எங்கள் மனசில் ஒரு நம்பிக்கை கொடுத்தீரே. கலங்கி போயிருக்கக்கூடிய மனசில் எங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறீரே. கலங்கி போயிருக்க எங்கள் மனசில் ஒரு உறுதியை கொடுக்கிறீரே. கலங்கி போயிருக்கக்கூடிய எங்கள் மனசில் வாழ முடியும் என்கிற ஒரு வைராக்கியத்தை கொடுத்தீரே. எங்கள் கூட நீ இருக்கிறீர் என்ற ஒரு நம்பிக்கை கொடுத்தீரே. நன்றி ஆண்டவரே. எங்களுடைய கலக்கத்தை எல்லாம் எடுத்துடுங்க. எங்கள் மனசுக்குள்ள அமைதியை தாங்க, மன நிம்மதியை தாங்கன்னு சொல்லி ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்வோம். மாண்புமிகு கீதம். அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை ஆட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம் திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். உம்மை போன்ற தெய்வம் உலகில் யாருமில்லை. உம்மை அன்றி புகலிடம் எனக்கு